வணக்கம் மக்களே. இஞ்சி சட்னி செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். என்னென்ன தேவையான பொருட்கள்ன்ட்டு. இஞ்சி 50 கிராம், கடுகு 1/4 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 1/4 தேக்கரண்டி, கடலைப்பருப்பு 1/4 தேக்கரண்டி, மிளகாய் வற்றல் 2, வெங்காயம் 1/4 தேக்கரண்டி, புளி 50 கிராம், வெல்லம் 50 கிராம், மஞ்சள் பொடி 1/4 தேக்கரண்டி, நல்லெண்ணெய் 3 தேக்கரண்டி, உப்பு தேவைக்கேற்ப. செய்முறை: புளியை நன்றாக கரைத்து கெட்டியாக கரைத்து எடுத்து வைத்து கொள்ளவும். வானொலியில் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிக்கணும். தாளித்த அப்புறம் முதலியவற்றை தாளிக்கணும். இத்துடன் இஞ்சி, மிளகாய் வற்றல் இரண்டையும் சேர்த்து அடுப்பை சிறியதாக வைத்து கொள்ளவும். சிறியதாக வைத்து பொன்னிறமாக வதக்கவும். வதக்கிட்டு இதில் புளி தண்ணீர், அந்த புளி தண்ணீர் கட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணீரை அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போடணும். போட்டு நல்லா ஒரு 1/4 ஹவர் நல்லா கொதிக்க விடணும். நன்றாக கொதிக்க விட்டதும் சின்னதாக ஒரு வெள்ளைக்கட்டி அதில் போடணும். வெள்ளைக்கட்டி போட்டு நன்றாக கொதிக்க விடணும். கொதித்து வந்ததும் கெட்டியாக ஆகிடும். அதுதான் இஞ்சி சட்னி. பாருங்கள், செஞ்சு நீங்கள் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் காலையில் செஞ்சேன் நான். அதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.